எல்லாருக்கும் வணக்கங்க. சனி பெயர்ச்சியால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சார். அந்த தருணத்தில் மற்ற கிரகங்களுடைய கோட்சார அமைப்புகளும் சனி பகவானுடைய பயிற்சியான காலகட்டமும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான அனுகூலங்கள் வரப்போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பயிற்சி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 2வது பாவகத்தில் இருந்து முழுமையான 7.5 சனி நிவர்த்தி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதுபோக மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிருந்தாலும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதி. அப்போ அந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மனசில் மனக்கோட்டை கட்டி இருந்திருப்பீங்க இல்லையா? ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்க தானே செய்யுது. அப்போது எழுதி வச்சுக்கோங்க, மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வர ஜூன் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய வாழ்வாதாரம் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழுமையான சங்கடங்கள் சரியாக போகுது. அதனுடைய தொடக்கம்தான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம நடந்து வரோம்னா வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், ஆனால் வந்த அசதி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சனி பகவான் நமக்கு 7.5 சனியாக இருந்தவர், அதுவும் பார்த்திங்கன்னா பாதச்சனியாக இருந்தார் 2.5 வருட காலம். சனி பகவான் நமக்கு முழுமையாக விலகி இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அப்படின்றது ஒரு 3 மாத காலத்துக்கு ஏற்படும். இப்போ மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பகவான் விலகினார். விலகின உடனே ஆஹா ஓஹோன்ற பலன் வந்துடுமா அப்படின்னா சத்தியமாக வராது. அப்போ மார்ச், ஏப்ரல், மே அந்த ஒரு 3 மாத காலம் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் இந்த செயல் செய்யலாமா வேண்டாமான்னு சிந்தித்து செயல்படுங்க. எடுத்த உடனே எடுத்தமா கவுத்தமான்ற சூழ்நிலைக்கு தயவு செய்து வேண்டாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு துணிச்சல் இருக்க தான் செய்யும். ஒரு வேலை செய்யும் பொழுது செஞ்சுட்டு தான் மறு வேலை பார்க்கணுன்ற எண்ணங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அது உங்களுடைய நேச்சர், உங்களுடைய பண்பு அது. ஆனாலும் இந்த ஒரு 3 மாத காலம் மற்றவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தில் போய் அவ்வளோ சீக்கிரம் இறங்கிட வேண்டாம். அதே மாதிரி மகர ராசியாதிபதி மகர ராசிக்கு 3வது பாவகம் தைரியஸ்தானத்தில் வரக்கூடிய தருணத்தில் தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு. அவர் தான் தனகாரகர். உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானுடைய கோட்சார நிலை. அப்போது தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானத்தை பார்ப்பதும், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனகாரகனுடைய வீட்டில் இருக்கிறதும் நல்ல பரிவர்த்தனை. மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு 2 வருட காலமாக அல்லது 3 வருட காலமாக பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் இன்றைக்கி எந்த பக்கம் 10 ரூபாய் தேடுறதுன்ற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இருந்த நகை நட்டை அடமானம் வச்சு பார்த்துட்டேனுங்க. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லைங்க. இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களை கூட இந்த நேர காலங்கள் அப்படின்றது அந்த மன அழுத்தத்தை சரிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். அப்போது இந்த பரிவர்த்தனை, இந்த சனி பகவானுடைய பரிவர்த்தனையும் அதே மாதிரி குரு பகவானுடைய பரிவர்த்தனையும், சனி பகவான் கூட உங்கள் ராசிநாதன் தனகாரகனுடைய வீட்டில் தனகாரகனுடைய சாரன் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் அது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுது. போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்ததுங்க, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்ததுங்க. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சிங்க அப்படின்னா இந்த நேரமானது அந்த சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது. இப்போவும் சொல்கிறேனுங்க, ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் ஓடுறதுக்கு ரெடியாக இருங்க, வளர்கிறதுக்கு ரெடியாக இருங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற எண்ணம், சிந்தனை, ஆசை எல்லாருக்குமே இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு நேரம் அப்படின்றது ஜூன் மாதத்துக்கு மேற்கொண்டு தான். ஆனாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு சில சந்தர்ப்பமெல்லாம் இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா
இந்த தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கிரகம் பயிற்சி அடையுதுன்னா, அது ராகு கேதுவாக இருக்கட்டும், குரு பகவானாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், பயிற்சி அடையும் பொழுது அந்த தருணங்களில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் என்னன்றது ஆராய்ச்சி பலன் சொல்லக்கூடியது தானே சரியான பலனாக இருக்கும். அதை விட்டுப்புட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சரியாக இருக்காதுல்ல. சனி பகவான் இந்த இடத்துக்கு வரும் பொழுது இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் 4 கிரகங்கள் இருந்தார். அப்போ அந்த சூரியன் அப்படின்றது மகர ராசிக்கு 8 கிரகம். அப்போ 2வது பாவகத்தில் செவ்வாவோட சேர்ந்திருக்கார், அதாவது சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கார். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். மகர ராசியில் பிறந்தவங்க ஆன்லைனில் காசு பணத்தை இழந்துட்டுனுங்க, ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் கொடுத்து இழந்துட்டுனுங்க, ஒருத்தனுக்கு அவசரம் அப்படின்னு வாங்கிட்டு போனாங்க, அவங்க பாவமே அப்படின்னு நினச்சி நான் காசு பணம் வட்டிக்கு வாங்கி கொடுத்தனுங்க, வட்டி முதல் கொண்டு நான் கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க. இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் அதுக்கான ஒரு போகும் வழி. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வு இல்லாததுனால தான் நமக்கு மன கஷ்டம், மன அழுத்தம். அந்த தீர்வு, அந்த முடிவு வந்துருச்சுன்னா நமக்கு சங்கடம் இல்லை இல்லையா? அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2வது பாவகத்திலேயே நமக்கு சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், தொழிலுக்காரகன் சொல்லக்கூடிய சனியோட சேர்ந்திருக்காரு 1. அதே மாதிரி தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பூரட்டாதி நட்சத்திரம், தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் பூரட்டாதி நட்சத்திரம், அதுபோக தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். இதுவே நமக்கு நல்ல வாய்ப்பு. இந்த 11 கூடிய ஒரு லாபஸ்தானம் இல்லையா? அப்போ இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தை குரு பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், 5வது பார்வையை பார்க்கிறார். இந்த சனி பகவான் பயிற்சி அடைஞ்ச தருணத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு அதே குரு பகவான், இங்கே இருக்கிற குரு பகவான் வீடு கொடுக்குறாரு, அதுபோக நட்சத்திரம் கொடுக்குறாரு. அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறாரு. இதுவே நமக்கு மாற்றம்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் செவ்வாய் தானே. அப்போ அந்த செவ்வாய் குரு பகவானுடைய பார்வையில் இந்த குரு பகவான் தனகாரகன் என்ன செய்கிறார்னா, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுக்குறாரு, நட்சத்திரமும் கொடுக்குறாரு. இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை குரு பகவான் 9வது பார்வையாக பார்க்கிறார். அந்த செவ்வாய் அந்த இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆன நேரத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கிறார். அப்போது அதே இடத்த நமக்கு சனியுடைய பார்வையும் படும். மகர ராசிக்கு 5வது பாவகத்தில் செவ்வாவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் சேருது. அப்போ அந்த இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம். ஏற்கனவே தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், லாபஸ்தானம் கொடுத்த பணம் சேரும், வாங்கின பணத்தை கட்டி விடுவீங்க, இதுக்கான சூழ்நிலை உருவாக்கும். அப்போது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி 4வது பார்வையாக உங்கள் இடத்துக்கு 5வது இடத்த பார்க்கிறார். அப்போது அந்த இடத்த நமக்கு கோட்சார ரீதியாக சனி பகவான் பார்க்கிறார். சனி பார்வை செவ்வாய் பார்வை சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரன் நமக்கு குருவுடைய வீட்டில். இதனால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். 16 வருஷம் ஆகுது, இல்லை 4 வருஷம் ஆகுது, 10 எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, திருமணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லைங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருந்ததுனால தான் பிரம்மச்சாரியாக இருந்த நீங்கள் சம்சாரி ஆனீங்க. சம்சாரியாக ஆக்கிய இந்த பிரபஞ்சம், அதாவது கணவன் மனைவியை ஆக்கிய இந்த பிரபஞ்சம் தாய் தந்தை ஆக்காமல் போயிடுமா? தாய் தந்தைன்ற பட்டம் வராமல் போயிடுமா? அதுக்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்காம போயிடுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நேரகாலங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருத்தருக்கு சாதகமாக இருந்தால் எல்லா இடத்துலையும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு வாரிசுக்கு 2 வாரிசு பெற்றுக்கிட்டவங்களோ, இல்லை தொழில் ரீதியாக சாதிச்சுக்கிட்டவங்களோ, இன்றைக்கி நல்ல விதமாக வாழ்ந்துக்கிட்டவங்களோ எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும். இல்லை, நான் கஷ்டப்பட்டேன் முன்னுக்கு வந்தேன், கஷ்டப்படுறவங்க எல்லாமே முன்னுக்கு வரலையே இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு 3 கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை நம்ம பார்த்துருக்கோமே.
அப்போது எல்லாம் அவன் செயல் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் தான் நம்மளால் சாதிக்க முடியும். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரபாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரமாகவும் இந்த நேரம் இருக்கும். பாகப்பிரிவினை செய்திக்கிறதுக்கான நேரமும் இந்த நேரம்தான். பூர்வீக சொத்துங்க, என் தாத்தன் சம்பாரிச்சது, இல்லை எங்கள் பாட்டி மூலியமாக வந்தது, எங்கள் பாட்டி மூலியமாக வந்த சொத்து, இல்லை எங்கள் அப்பா சம்பாரித்த சொத்துங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பிரிச்சுக்கிட முடியல. அதாவது மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். சார், மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன சார் ஆதாரம்? இந்த செவ்வாய் அவர் தான் பூமிகாரகர். குடும்பஸ்தானத்தில் இருந்து புதனுடன் சூரியனுடன் ராகு தானே பூர்வீகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். அப்போ ராகு பகவானோட சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனியோட சேர்ந்திருக்காரே, இந்த அமைப்பு தான் நமக்கு பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேனுங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். நல்ல அனுகூலங்கள், ஒரு அற்புதமான அனுகூலங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம். சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறவங்க தான் சாதிக்கிறாங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 100 பேர் 200 பேர் 1000 பேர் ஓடுறாங்கன்னா ஒரு மாரத்தான்னு வச்சுக்கோங்களேன். அதில் எல்லாருடைய மனசுலேயே நான் தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் ஓடுவாங்க. ஆனால் 1000 பேர் போகிற மாரத்தானில் ஒரே ஒருத்தர் தான் முன்னுக்கு வராங்க. அப்போ நேர காலங்கள் சாதகமாக இருக்கணும் இல்லையா? இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கணும் இல்லையா நம்ம ஒரு செயல் செய்யும் பொழுது? அப்போது இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் நிறைந்த காலகட்டம். நான் இப்போ தான் சொல்கிறேன், சனி பயிற்சி நமக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருந்தாலும் மாற்றங்கள் நீங்கள் அனுபவிக்கணும்னா ஜூன் மாதத்துக்கு மேற்கொண்டு நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஜூன் மாதத்துக்கு மேற்கொண்டு நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருக்கிறீங்களா இல்லையான்றது பாருங்கள். அதன் பிறகு இந்த தம்பி எப்போ வீடியோ போடுவார் மகர ராசிக்கு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த நேரத்தில் பலிதமாகும். சரிங்களா? சரிங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், பயன்படுத்திக்கோங்க. அதுபோக இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை ஜாதக புத்தகம் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன், எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். இது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய முழுமையான வாழ்க்கை பலன் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஜாதக புத்தகம். ஜாதக நோட்டுன்றது எல்லாரும் செஞ்சு கொடுக்கறது தான். இது ஒன்றும் பெரிய கம்பச்சத்திரம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எந்த விதமான பிரதிபலனை எதிர்பாராமல் செய்து கொடுத்தாங்க. இன்றைக்கி அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, நேரமும் கிடையாது. மீண்டும் அந்த பழமையை மீண்டும் திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் ஒரு ஜாதகம்னா 115 பேப்பர், 115 பேப்பர். அப்போது ஒரு மனுஷனுடைய ஜனனத்தில் இருந்து மரணம் வரை ஒவ்வொரு தசைக்கு என்ன பலன், ஒவ்வொரு புத்திக்கு என்ன பலன், ஒரு கிரகம் கோட்சார ரீதியாக பயிற்சி அடைகிறார், அந்த நேரத்தில் என்ன நடக்கும், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி பலனுக்குண்டான பலனும் வந்துடும். என்ன தசையோ அதுக்குண்டான பலன், என்ன புத்தியோ அதுக்குண்டான பலன், உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன யோகம் இருக்குது அதுக்கு என்ன பலன், இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிரகம் இருக்குது. அப்போ அந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறதுனால எந்த மாதிரியான பலன், கிட்டத்தட்ட ஒரு பாதி ஜோதிடர் ஆகிடலாம். இது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தான் நீங்கள் படிச்சுக்க போகிறீங்க. இது பொதுவான புக்கு கிடையாது. உங்களுக்கு உண்டான புக்கு, உங்களுக்கு உண்டான பலன், உங்களுடைய தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஜாதக புத்தகம். 2 மாதம் இது நான் மீண்டும் ஒரு 2 மாதத்துக்கு நான் செய்து கொடுக்கணுன்ற எண்ணத்தில் இன்னும் 2 மாதத்துக்கு நான் டைம் கொடுக்குறேனுங்க. இந்த 2 மாதத்தில் நீங்கள் ஜாதகம் தேவைன்னா எழுதிக்கோங்க. அதன் பிறகு 100% இதை நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா வேலை ரொம்ப அதிகம். சரிங்களா? அதனால் இந்த 2 மாதம் மீண்டும் இந்த அமைப்பு நான் செய்து கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.